ஹாய் நண்பா. இந்தியன் ரயில்வேலேருந்து சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதேமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற இதை மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தா, இந்தியன் ரயில்வே இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் பல கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டு. ஸோ வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுனாலே வேலை அதிக பேருக்கு கிடைக்கும். ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9,000 சம்திங் வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 14,298 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தா டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,716 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன போஸ்ட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th, ITI, டிப்ளமோ, டிகிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு செப்பரேட்டாக தனித்தனியாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாரி. ஸோ எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்குடையும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நான் கிளியராக சொல்கிறேன், எல்லோரும் பார்த்துங்க. இதுதான் நண்பா நோட்டிஃபிகேஷனு. இது இப்போ நோட்டிஃபிகேஷனு. ஓல்டு நோட்டிஃபிகேஷன் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 9,144 வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதில் எத்தனை கேட்டகரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 18 கேட்டகரிஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 22 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14,298 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சாரி நண்பா, 40 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ரிவைஸ்டு வேகன்சி தான். ரிவைஸ்டு வேகன்சின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குது தான் ரிவைஸ்டு வேகன்சி. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷனு, மெடிக்கல் ஸ்டாண்டர்டு, சூட்டபிலிட்டி ஆஃப் த போஸ்ட்டு எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் கிளியராக பின்னாடி சொல்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 15 days இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ண போகிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறானுங்க. அதனால் 15 days உங்களுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. யார் வேணாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏகப்பட்ட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த 15 daysல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை 22/8/2024 விட்டுருக்காங்க. சேர்பர்சன் ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட். ஓகேவா? இது ஒன்றும் ஃபேக்லாம் கிடையாது, ரியலாக வந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு, கார்பெண்டரு, இது டெலிகம்யூனிகேஷனு, இது எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இவங்களுக்குலாம் என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு இல்லைன்னா ITI முடிச்சிருந்தா போதுமானது அப்படின்னு ஏகப்பட்ட கேட்டகரிஸ் ஆஃப் வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க நண்பா. பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பு, மல்டி ஸ்கில்டு ஃபிட்டரு, ஷெல்லு, ஃபிட்டர் மெக்கானிக்கலு, டர்னரு, ரிக்கரு, டெக்னீஷியன்கள் தான் எல்லாமே, மெக்கானிஸ்ட்டு, க்ரெயின் டிரைவரு, மில் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th இல்லைன்னா ITI முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. இதில் நான் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 2000 சம்திங் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இருங்க, அதுக்கு நான் கிளியராக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சென்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க, எவ்வளோ வேக்கண்ட் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நண்பா. இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஜாபு. ஆல்ரெடி எவ்வளோ பேர் இதுக்காக வெயிட் பண்ணின்னு இருப்பீங்க. ஏன்னா ரயில்வேஸில் வந்து வேக்கண்ட் விட்டாங்கன்னா அதிகமாக தான் விடுவாங்க. ஸோ ரயில்வேஸில் வந்து ஒர்க் பண்ணுறது சில பேரோட ட்ரீமாக இருக்குது. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு எப்படி விட்டுருக்காங்க எல்லாத்தையும் வந்து கிளியராக பார்த்துட்டீங்க. ஸோ இதில் வந்து வேக்கன்ட்ஸ் எவ்வளவு எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நண்பா. இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓல்டு நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து என்ன இது எல்லாத்தையும் வந்து கிளியராக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணது மட்டும்தான் இதில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு ஓல்டு நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணுறேன் இதுதான் நண்பா ஓல்டு நோட்டிஃபிகேஷன். இதுதான். இது எப்போ விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் 9/3 3ஆம் மாதம் வந்து விட்டுருக்காங்க. எப்போ க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா 4ஆம் மாதம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? என்ன கிரேடுக்கு எடுத்தாங்க? level 5 level 2 டெக்னீஷியன் கிரேடுக்கு வந்து எடுத்தாங்க. ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 18, 36, 18, 33 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்க? 9144 வேக்கண்ட் வந்து கொடுத்து இருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து நான் மென்ஷன் சொல்லி இருந்தேன். அதில் பழைய வீடியோ வந்து நான் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேஸ்ட் வைஸ் என்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, மெடிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு, செலெக்ஷன் ஆர்ஆர்பி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து சொல்லி இருந்தேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இமெயில் ஐடி அதெல்லாம் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். என்னென்ன ஐட்டம் பேண்ட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துன்னு போகக்கூடாது, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்ன எல்லாத்தையும் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது ஒரு லென்த்து வீடியோவாக நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அது வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஒரு ஃபிட்டாக நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. என்னென்ன உங்களுக்கு வந்து விஷன் டெஸ்ட் எடுப்பாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் என்ன இருக்கணும்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக நீங்கள் இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 இயர்ஸ் வரையும் நீங்கள் வந்து இருக்கலாம். ரிசர்வேஷன் என்ன பார்த்தா உங்களுக்கு வந்து கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவும், எக்ஸர்வீஸ் மேனுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் எக்ஸர்வீஸ் மேனில் கேஸ்ட் வைஸ் என்னென்ன அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு டிவிஷனே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்குலாம் வந்து 3 இயர்ஸும், ஓபிசி அந்த கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து 6 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேலே ப்ளஸ் வந்து 8 இயர்ஸ் வரைக்கும் அப்படி கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடி பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நண்பா. ரிசர்வேஷனில் வந்து ரயில்வேஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ண முடியும். ஏஜ்னு ஒன்று இதில் வந்து ரெஸ்ட்ரிக்டாக இருக்காது. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் எதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த இயருக்கு அப்புறம் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க, அதுக்கு அவங்களெலாம் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் வந்து கிளியராகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க போஸ்ட் வைஸு, அது வந்து கிளியராக பார்த்துங்க. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஷால் பி ரீஃபண்டட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா நீங்கள் 250 வந்து பே பண்ணுற மாரி இருக்கும். மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ஒன்லி ஃபார் ஆன்லைன் பேமெண்ட்டில் தான் நீங்கள் வந்து பே பண்ண முடியும். அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல் கேண்டிடேட் மஸ்ட் கிளியர்லி மென்ஷன் த பேங்க் டீட்டெயில்னு சொல்லிட்டு பேங்க் டீட்டெயில் ஃபார் ரிசீவிங் த ரீஃபண்டபிள் போர்ஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 400 250 applicable மைனஸ் பேங்க் சார்ஜஸ் த அப்ளிகேஷன். ஓகேவா? அப்படின்னு வந்து இப்போ வந்து ரிஜெக்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது வந்து கிளியராக பார்த்துங்க. அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா எக்ஸர்வீஸ் மேனு அந்த கேண்டிடேட்லாம் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி பர்சனுக்கு அதெல்லாம் வந்து கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா? ஸ்டேட்டாக மெடிக்கல் எக்ஸாம் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுவும் கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். அது கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை அப்படி தான் சொல்கிறாங்க. பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டியூரேஷன் 90 மினிட்ஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 90 நிமிஷம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மார்க் வாங்க போகிறீங்க, செலக்ட் ஆக போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஃபுல்லாக செட்டில் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 90 மினிட்ஸ் தான் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 90 மினிட்ஸ்னால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 100 மார்க்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஸோ இது கிளியர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து செட்டில்டாக போகுது. சிலபஸ்ஸு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு சிலபஸ்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசனிங்கு, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்டு அப்ளிகேஷன், மேத்தமெட்டிக்ஸு, பேசிக் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ்சி அந்த சிலபஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஒரே சிலபஸாக தான் வருது. ஸோ ஆல்ரெடி அந்த சிலபஸ்க்கு வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா டென்ஷேட்டிவாக வந்து எவ்வளோ மார்க் வந்து அந்தந்த சிலபஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 10 மார்க்ஸு, இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து 15 மார்க்ஸு, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் 20 மார்க்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் 20 மார்க்ஸு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து 35 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வெயிட்டேஜ் வந்து அதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் தான் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து கேஸ்ட் வைஸும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து யாருக்கு வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ பர்சனுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களும் வந்து நல்லாவே பெனிஃபிட்டு. மார்க் கொஞ்சம் அவங்க படிக்காமல் எதுனாலும் பாஸ் அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்க நண்பா. ரயில்வேஸில் ஒரு நல்ல வேலை கிடைச்சா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹவ் டு அப்ளை, எப்படிலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அது வந்து கிளியராகவே அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்தந்த ஸ்டேட் வைஸ் வந்து அவங்களுக்கு வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது. இல்லைன்னா வந்து நீங்கள் எதனா ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் இல்லைன்னா நான் அப்ளை பண்ணுற வீடியோ கூட மேக் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸி தான். அது வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில், நான் கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. இது முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் டெய்லி போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம். பாய் நண்பா.